ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். அண்ட் இந்த vlog வந்துட்டு என்னடா இது டூர் போயிட்டு இருந்தது திடீர்னு இப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்க்காதீங்க. என்னோடய பையனோட பர்த்டே வந்து நடுவில் வந்துச்சு. ஸோ அது வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம். அந்த செலிப்ரேஷன் என்னென்னன்றது தான் வந்து இந்த vlogல வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. பெருசாக ஒன்றும் இதில் வந்து இருக்காது, வெறும் பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அதை மட்டும் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால் பிடிச்சிருக்கவங்க மட்டும் பாருங்கள், வேணான்றவங்க இப்போயே வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க வீடியோவை. பெருசாக ஒன்றும் அதான் சொல்கிற மாதிரி எதுவும் இருக்காது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் பொண்ணும் வந்து கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் வந்து பக்கத்தில் வந்து வாங்க போயிருந்தோம். இந்த கடையில் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். பட் டெக்கரேட்டிவ் ஐட்டம் மட்டும் கிடையாது, கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கும், ஸ்டேஷ்னரிஸ் இருக்கும், அண்டு நிறைய வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து இருக்கும். ஸ்டோர் தவிர மற்ற எல்லாமே ஸ்நாக்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்கும் இந்த கடையில். இது வீட்டு பக்கத்தில் நியர்பை இருக்குது. ஸோ அங்கே போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன் தான், சின்னதாக ஒரு கேக் கட்டிங்கு. எப்போவுமே வந்து அவன் இதெல்லாம் வேணான்னு தான் சொல்லுவான். நாங்கள் வந்து எப்போவுமே வெளியே போயிடுவோம், ரெகுலராக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் நிறைய விலாகில் வந்து சொல்லியிருக்கேன், என்னோடய பர்த்டே, பொண்ணோட பர்த்டேயில் வெட்டிங் டே அந்த மாதிரினா நாங்கள் வந்து கேக்குலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து விருப்பப்பட மாட்டோம், வெளியே வந்து கிளம்பி போயிடுவோம். ஸோ அன்றைக்கி வந்துட்டு அவன் வந்து அவங்கக்கிட்ட கேட்டார், ஹஸ்பண்ட் வந்து கேட்டார், எதுவுமே இல்லை, படமும் எதுவும் கிடையாது, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவனே வந்துட்டு அதை ஆசைப்பட்டு கேட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வீட்டில் கேக் கட்டிங் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. பெருசாக யாரையும் கூப்பிடல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், பையனோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் கூப்பிட்டுருந்தோம். வேறு யாரையும் பெரியவங்க யாரையுமே ரிலேட்டிவ்ஸு யாரையுமே நான் கூப்பிடல. ஏன்னா சிம்பிளாக தான் நான் வந்து பண்ணேன் அவன் ஆசைக்காக. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு டெக்கரேஷன் வந்துட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். நானும் ஹஸ்பண்டு பொண்ணு 3 பேரும் சேர்ந்து வந்து கொஞ்சம் வந்து டெக்கரேட்டிவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே பூஜை ரூம் இருந்தது, அதை தான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அந்த டெக்கரேட்டிவை. சும்மா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி என்கிட்ட ஒன்று இருந்தது. ஸோ அந்த ஸ்க்ரீனை வந்துட்டு போட்டு புடவெல்லாம் போட்டு நாஸ்தி பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் நல்லாவே இருந்தது, புது ஸ்க்ரீன். ஸோ அதை வந்து போட்டு சின்னதாக ஒரு டெக்கரேஷன் மாதிரி வந்து அங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மற்ற திங்ஸ்லாம் வந்து நான் வீட்டிலேயே இருந்தது எங்ககிட்ட. ஆக்சுவலாக முன்னாடி வந்து பொண்ணுக்கு வந்து சின்ன வயசில் கேக் வெட்டப்போ வாங்கினது அந்த திங்ஸ்லாம் வந்து அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுருந்தோம். இந்த ஹாப்பி பர்த்டே இதெல்லாம் வந்து இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து எப்போயோ வாங்கினது. பொண்ணு வந்து பாவம், அவள் தான் வந்து ஃபுல்லாக பலூன்லாம் வந்து ஊதிட்டு இருந்தா. எல்லாமே நிறைய வேலை அவளுக்கு தான். ஆனால் சொல்ல போனால் எனக்கு கூட கம்மியாக தான், நான் அந்தளவுக்கு ஒன்றும் பண்ணவே இல்லை, ஹெல்ப் பண்ணவே இல்லைன்னு சொல்லணும். சொல்ல போனாக்கா அவள் தான் வந்துட்டு நிறைய பண்ணான் அந்த டெக்கரேஷன். அண்ட் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. நான் சும்மா அந்த ஐடியா மட்டும் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து அந்த பலூன் வந்து அந்த 13 நம்பர் 13 தான் டீன் வந்து அவர் வந்துட்டு டீன் வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாரு. ஸோ அதனால் டீன் பர்த்டேவை கொஞ்சம் இதுவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியா. ஸோ அதுக்காக தான் வந்து வீட்டில் கேக் கட்டிங்லாம் வந்து வச்சுருந்தோம். அவனுக்கு யாரெல்லாம் பிடிக்கும் கொஞ்சம் பேரை மட்டும் தான் வந்து அவன் இன்வைட் பண்ணியிருந்தான், நிறைய பேரை வந்து கூப்பிடலை. அண்ட் அந்த 13க்கு நம்பர் மட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம், அந்த பலூன் வரும்ல அதுலேயே அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் நானும் பொண்ணும் போயிட்டு ஷாப்பில். அதுதான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கா. அது எப்படி ஊதணும் காமிப்பா. அது வந்து சின்ன ஸ்ட்ரா மாதிரி கையில் வச்சுருந்தா பாருங்கள். அந்த ஸ்ட்ரா தான் வந்து அது உள்ளே வந்து வச்சுட்டு ஊதணுமா, அது எனக்கு தெரியாது. அவள் தான் வந்து அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தா. அது பாருங்கள் அழகாக வந்து ஊதிட்டுருக்குறா. அது ஒன் மாதிரி தெரியல ஆனால் பார்க்கும்போது, பட் ஊதுனோன்னே கொஞ்சம் அந்த மாடல் அது பாருங்கள், ஊதுனோன்னே அந்த மாடலில் வந்து தெரிஞ்சுது. அழகாக நம்ம வந்துட்டு திரும்பவும் அதை காற்று இறக்கிட்டு பத்திரமா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எதுக்காவது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்பர்ஸ் வந்து மாற்றிக்கலாம் பக்கத்தில் வந்து. இப்போ அதுதான் வந்து அவள் கூட அதுதான் அவள் தான் அந்த ஐடியாவை சொல்லிட்டு இருந்தான், எடுத்து வச்சிடலாமா இந்த பலூன் வந்து வேஸ்ட்டாக போகாது அப்படின்னு. எனக்கு வந்து தெரியவே தெரியாது அதை பற்றி. அவள் தான் விறுவிறுத்து பாவம் எல்லா வேலையும் அவள் தான் செஞ்சுட்டு இருந்தா, டெக்கரேஷனு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அதான் என்கிட்ட காமிச்சிட்ருக்கா. அழகாக இருக்குது. அது வந்து திரும்ப அதை தான் சொல்லிகிட்ருக்கா என்கிட்ட, திரும்ப வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் என்கிட்ட வந்து காமிச்சிட்டு சொல்லிகிட்ருக்கா. அவள் தான் வந்து சொல்லிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் வந்து அவளோட பர்த்டே அப்படின்னா கூட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த நம்பர் வந்து மாற்றிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து 3 வந்து அதோ அந்த இடத்துல இருக்குது பாருங்கள், அதுதான் காமிக்கிறேன் அவங்கள்ட்ட. அதை லைட்டாக வந்துட்டு பீல் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரா மாதிரி வந்து வச்சுருக்காங்களே அது வந்துட்டு உள்ளே வச்சுட்டு அதில் தான் வந்து ஊத முடியும் அதை. ஸோ நம்ம எடுக்கும் போதும் அந்த இடத்துலேருந்து இப்படி எடுத்து விட்டால் காற்று வந்து வெளியே போயிடுது, அப்படியே கொஞ்சம் ஃப்ளாட் ஆனோடனே அப்புறம் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல, அது வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி கிடையாது, தூக்கி போட முடியாது. நல்லா இருக்கு. ஆனால் ஒர்த்துன்னு தான் தோணுது. எவ்வளோ ரேட் வாங்கினேன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. லாஸ்ட் வீக் தான் போச்சு பர்த்டே. ஸோ அவனுக்கு வந்துட்டு அதனால தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் நான் கண்டிப்பாக ட்ரிப் வீடியோ வந்துட்டு நான் வந்து போட்டுடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து போட்டுடலாம், ஏன்னா இப்போ தானே போச்சு பர்த்டேன்றனால
உடனே போட்டுடலாம் அப்படின்னு. பெருசாக அதுதான் இருக்காதுன்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி நான். அவனோட சந்தோஷம் தான். பசங்க வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களோட சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம். நான் நிறைய விலாகில் வந்து சொல்லியிருப்பேன். பசங்களோட சந்தோஷத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஏன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பர்த்டே அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைங்க. ஏன்னா அவங்க நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இது வந்து நான் ரிட்டன் கிஃப்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணுறீங்க நிறைய பேர். ஸோ பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க வராங்கன்னும் போது வீட்டில் வந்து தாத்தா பாட்டி பார்த்துக்கிறது அவங்களாம் வந்துட்டு பார்த்துப்பாங்க. அவங்க பார்த்துக்கும் போது நம்மளுக்கு வந்து பசங்களோட பாசம் வந்து இல்லாமல் போயிடும். அவங்க மேலே தான் ரொம்ப வந்து பாசமாக இருப்பாங்க. இருக்கலாம், மேபி அவங்க மேலேயும் பாசம் இருக்கட்டும், நான் வேணாம்லாம் சொல்லலை. பட் குழந்தைங்களுக்கு நம்மளோட வந்து பாசமாக வந்துட்டு ரொம்ப கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா நம்ம ஓடுறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோன்றது யாருக்காக? அவங்களுக்காக தான். பசங்க வந்து நல்லா வச்சுக்கணும், பசங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். பட் ஒரு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சம்பாரித்து கடைசியில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்மளோட பாசமே இல்லாமல் போயிடும். தாய் தகப்பனோட பாசமே இல்லாமல் போகும்போது அவங்க வந்து அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்காக தான் நம்ம உழைச்சோன்ற ஒரு இதுவே வந்து அந்த இடத்துல தெரியாமல் போயிடும். அவங்க வந்து நம்மளை என்னமோன்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது தெரியல, அம்மா அப்பா தான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது வந்து பாசம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அவங்கக்கிட்ட, தாத்தா பாட்டிக்கிட்ட. ஏன்னா பார்த்துக்கிறது அவங்கன்னும் போது இவங்க மேலே அம்மா அப்பா மேலே கொஞ்சம் பாசம் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷத்தை அவங்களுக்கு அப்பப்போ வந்து கொடுத்துட்டே இருங்க. அதில் தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸே வந்து இருக்கும். குட்டி பசங்களில் சின்ன பசங்க அவங்க வளர்கிற பசங்கன்னும் போது அவங்களுக்கு வந்து நம்மளோட பாசம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏங்குற மாதிரி வச்சுக்காதீங்க. பாசத்துக்காக ஏங்குற குழந்தைங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்காதீங்க. பாசத்தை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. ஸோ இது வந்து என் பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேருக்கும் நாங்கள் 2 பேர் தான். அந்த மாதிரி தான். அவங்க அப்பாவும் சரி நானும் சரி, எந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அவங்களும் ஹஸ்பண்டும். அதே மாதிரி நானுமே தான். பட் பாசம்ன்னும் போது ரொம்பவே வந்து காமிப்போம். நாங்கள் 2 பேருமே வந்துட்டு அவங்க எது கேட்டாலுமே வந்துட்டு இல்லைன்றது சொல்ல மாட்டோம். தப்புனாலும் தப்புன்னு வந்து தட்டி கேட்போம். அந்த மாதிரி தான் நாங்கள் 2 பேருமே. ஸோ இப்போ வந்து பர்த்டே வந்துட்டு சின்னதாக வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுக்கலாம் வர பசங்களுக்கு. அவங்களும் குட்டி பசங்க, அதாவது குட்டி பசங்க கிடையாது, எல்லாமே அந்த 8th 9th படிக்கிற பசங்க தான். அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல இந்த மாதிரி வந்து கொடுத்தா. ஸோ அந்த ரிட்டன் கிஃப்ட்காக அந்த சின்னதாக சுருக்கு பை மாதிரி வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து 100 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு எத்தனை 10 பீசஸ் வந்து இருக்குது அதில். அதாவது ஒரு பீஸ் வந்துட்டு 10 ருபீஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 100 ருபீஸ் வந்துட்டு 10 பீஸ் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் ஒரு ஜெல் பென்னு, பென்சில், எரேசர், ஷார்ப்னரு, அப்புறமா டெய்ரி மில்க் சாக்லேட் வந்து ஒரு இது அதில் போட்டு எல்லாருக்குமே வரவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு. ரொம்பலாம் இல்லைங்க, கம்மியாக தான் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. ஒரு 7-8 பசங்க மட்டும்தான். அண்ட் பக்கத்தில் வந்து இங்கே எங்கள் நெய்பர் வந்து 2 குட்டீஸ் வந்து இருக்கிறாங்க, ஒரு 3 குட்டீஸ். அவங்க மட்டும் வருவாங்க, அவ்வளோதான். பெருசாலாம் யாரும் வரமாட்டாங்க. என் பையன்கிட்ட தான் வந்து கேட்டுட்ருக்கேன் எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு அவன்கிட்ட தான் வந்து கேட்டுட்ருக்கேன். இது கேண்டில் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்சம் நல்லா இருக்கே வித்தியாசமாக அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட தான் காமிச்சிட்ருக்கேன். அவர் அப்போ தான் விளையாடிட்டு டயர்டாகி வீட்டுக்கு வந்தார். ஹாய் சொல்லிகிட்ருக்காரு. என்னோட பையனுக்கு வந்து உங்களோட விஷஸ்லாம் வந்து கொடுங்க, ப்ளெஸிங் பண்ணுங்கள் அவனை. ஸோ உங்களோட ப்ளெஸிங்ஸ்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு முகம் தெரியாதவர்கள் தான் நீங்கள் எல்லாருமே. ஸோ நீங்களாம் வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா என் பையன் ரொம்ப நல்லா இருப்பான்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ப்ளஸ் பண்ணுங்கள், விஷ் பண்ணுங்கள் நிறைய பேர் அவனுக்காக. ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்து விஷ் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். பட் நீங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்கிற மாதிரி எனக்கு வந்து விஷ் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதை கொஞ்சமாக பண்ணுங்கள், குழந்தை வந்து சந்தோஷப்படுவான், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எப்போயோ வாங்கி வச்சது. அவன் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் சின்ன பையனாக இருப்பான். அப்போ செலிப்ரேஷன் பண்ணும்போது இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பிரிண்ட் போட்டு, மொபைலில் இருந்த ஃபோட்டோஸ் தான் பிரிண்ட் போட்டு ஹஸ்பண்ட் வந்து வாங்கி வச்சுருந்தாரு. ஸோ பொண்ணுக்குமே இந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு 10 இயர்ஸ் செலிப்ரேஷன் அப்போது வந்து பண்ணியிருந்தோம். 10 வயசு அப்போது 2 பேருக்குமே வந்துட்டு அந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இதே மாதிரி வந்துட்டு அப்போது கொஞ்சம் பேர் எல்லாருமே வந்து கூப்பிட்ருந்தோம். அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ வந்து கம்மி தான். அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அப்படியே எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் வந்து வச்சுருந்தா பொண்ணு. அது எல்லாமே அதான் பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். அப்போது அதாவது 10 வயசு செலிப்ரேஷன் பண்ணது இப்போ திரும்பவும் வந்து எல்லாத்தையுமே எடுத்து அதே பொருளெல்லாம் வச்சு நாங்கள் வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு தான் வந்து அங்கே வந்து ஆணி அடித்து தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து குட்டி ஆணினா பெருசாக நினைக்காதீங்க, குட்டி குட்டியில் வரும்ல குண்டூசி மாதிரி சைஸில் அந்த சின்ன ஆணி அடிச்சுட்டு அதில் வந்து மாட்டி விட்டுருந்தாங்க. ஏன்னா மாட்டுறதுக்கு இடம் கிடையாது. அதெல்லாம் நான் லாஸ்ட் ஃபைனல் லுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால் அந்த ஆணியை வந்து அடிச்சுட்டு அது கூட எனக்கு அடிக்க தெரியலன்னு சொல்லிட்டு என் பொண்ணு கிண்டல் பண்ணிட்டு குடும்பம் நானே அடிக்கிறேன் அப்படின்ட்டு அவள் வாங்கி அடிச்சிட்டு இருந்தா. இந்த நூல் கூட வந்து அவள் பத்திரமா எடுத்து வச்சுருந்தா, ஒரு மாதிரி க்ரீன் கலரில் அந்த நூல் வந்து அதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து தொங்க விட்டுற மாதிரி இருக்கும். அதனால் அதுவும் வந்து வச்சுருந்தா பத்திரமா. ஸோ அதெல்லாம் வந்து அதை அப்படியே திரும்பவும் எடுத்து அதை மாதிரி டெக்கரேஷன் பண்ணி திரும்பவும் வந்து நாங்கள் எல்லாமே முடித்த உடனே எல்லாமே எடுத்து பத்திரமா வந்து வச்சாச்சு.
ஸோ பெருசாக ஒன்றும் அது அளவு பார்த்துட்ருக்காங்களா அந்த அம்மா மேலே அந்த ஹாப்பி பர்த்டேக்கும் அந்த ஃபோட்டோஸ் வைக்கிறதுக்கும் அந்த அளவு பார்த்துட்ருக்கா, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுதான் நான் வந்துட்டு பசங்க சந்தோஷத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் இடம் கொடுங்க, அவங்களோட ஏங்குற மாதிரி வச்சுக்காதீங்க. அதை தான் நான் சொல்கிறது. நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், நீங்கள் சம்பாதிங்க வேணான்னு சொல்கிறேன். சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் தான் லைஃப்பில். ஏன்னா அவங்களுக்காக தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சம்பாதிக்கிறீங்க, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு சம்பாதிக்கிறீங்க, அவங்க பெரிய ஆளாக ஆகி அவங்களுக்கு வந்து எல்லாமே தேவைன்ற அவங்களுக்காக தான் சம்பாதிக்கிறீங்க. அது எனக்கு புரியுது. பட் ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு அதான் அந்த பாசம் வந்து கிடைக்காம போயிடும்ல, பேரண்ட்ஸோட பாசன்றது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து கிடைக்காம போயிடும். அதுதான் நான் வந்து சொல்கிறேன். அதனால் அவங்களுக்கு வந்துட்டு தயவு செஞ்சு சின்ன சின்ன ஆசைகளை வந்து அப்பப்போ நிறைவேற்றுங்க. பக்கத்தில் சும்மா பார்க் கூட்டிகிட்டு போகிறதோ, ஈவினிங் டைமில் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு குழந்தைங்கிட்ட மூஞ்சி காமிக்கிறதோ அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு 1000 டென்ஷன் இருக்கும் ஆஃபீஸில். அதை வந்து நம்ம வந்து வேறு எங்கேயும் காமிக்க மாட்டோம், வீட்டில் தான் வந்து அதை வந்து காமிப்போம். அது வந்து குழந்தைங்கக்கிட்ட காமிக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். வீட்டில் வரும்போது நீங்கள் வந்து அவங்கள பார்த்துட்டு சந்தோஷமாக அவங்ககிட்ட பேசுங்க, நிறைய பேசுங்க. என் பொண்ணுலாம் வந்து என்கிட்ட பேசிகிட்டே இருப்பாள் பயங்கரமாக. ஒவ்வொரு நாளும் ஸ்கூலில் என்ன நடக்குதோ வந்து என்கிட்ட அப்படியே சொல்லுவாள். அந்த மாதிரி தான் 2 பேருமே. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அதுதான் சொல்கிறேன், அந்த மாதிரி பேசுங்க, குழந்தைங்கிட்ட வந்து பேசுங்க. அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு கிஃப்ட் வந்து வந்துடுச்சு. அவங்க அத்தை பசங்க கிட்டேருந்து வந்திருக்கு, அத்தை பொண்ணுங்க கிட்டேருந்து வந்திருக்கு. சொல்ல போனாக்கா அவங்களும் 2 குட்டீஸ் தான். அவங்க வந்து 2 பொண்ணுங்க. அவங்க அந்த என் பொண்ணு பாருங்கள் அப்பயும் டெக்கரேஷன் வந்து ஏறி பண்ணிகிட்ருக்கு பாவம். மதியானம் வந்து ஹஸ்பண்ட் போயிருந்தார், அங்கேருந்து வந்து மாமியார் வீட்டுக்கு வந்து கிஃப்ட்டு, மாமியார் வீட்டிலேருந்து இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு கிஃப்ட்டு. ஸோ அதை தான் வந்து அவன் பிரிச்சுட்ருக்கான். ஸோ நிறைய என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஆனால் எனக்குமே இப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது கிஃப்ட்டு, சூப்பராக இருந்தது இந்த கிஃப்ட்டு. தேங்க்யூ D2 பிரக்யா. பையன் வந்து அதில் விஷ் பண்ண முடியல, அவர் பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தார். அதனால இப்போ வாய்ஸில் வந்து அவனுக்கு வந்து ரிப்ளை வந்து அவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருந்தேன். பட் ஃபோன்லேயுமே சொல்லிட்டான் சூப்பராக இருக்குன்னு. அவனோட ஃபோட்டோஸ் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து என் பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தோம், அப்போ எடுத்த ஃபோட்டோஸு. அதை வந்து கப்பில் வந்து போட்டு சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அவர் வந்து டயர்டாகிட்டார், அதனால் எல்லாமே ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு பனியனோட இருக்காரு, தப்பாக நினச்சிக்காதீங்க. மதியானம் லஞ்சும் வந்து அன்றைக்கி வெளியே தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். கேசரி, ரைத்தா அண்டு எல்லாமே வந்துட்டு பிரிஞ்சி, அதான் வெஜிடபிள் பிரிஞ்சி அந்த மாதிரி வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். கத்திரிக்காய் பச்சடி அதெல்லாமே. என் பொண்ணு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கா பாருங்கள். வர பசங்களுக்கு அந்த பவுச்சில் வந்து போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு போட்டு அதில் வந்துட்டு அந்த டேக் மாதிரி இது மாதிரி கட்டி ரிப்பன் மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்கா. அது எல்லாத்தையுமே ஒன்று போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருந்தது. ஸோ கேக் வந்துச்சு, ஈவினிங் ஆகிடுச்சு. கேக்கும் வந்துச்சு. கேக் வந்துட்டு நான் இந்த கிட்கேட்லாம் வந்துட்டு நிறைய வந்து சாக்லேட்டு வேஃபல்ஸ் மாதிரி அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தேன். பட் அவங்கள்ட்ட நான் போய் இல்லை மேடம் இவ்வளோ தான் வந்து பண்ணி கொடுப்போம், நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் வந்து வச்சு கொடுக்குறேன்னாங்க. அதுக்கு நானே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்து கிட்கேட் வாங்கி நானே வந்து அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துட்டு வச்சு செட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நிறைய இருக்கிற மாதிரி வேணும், பட் அந்த மாதிரி அவங்ககிட்ட இல்லை அப்போடுன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க, சிம்பிளாக தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஓகேன்ட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டெக்கரேஷன் அவுட்ஃபிட் வந்து இது தான் 13 போட்டு அவரோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அங்கே குட்டி குட்டி ஃபோட்டோஸ்லாம் வந்து வச்சுட்டு மேலே ஹாப்பி பர்த்டே வந்து போட்டிருக்கோம். சிம்பிளாக அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அவள் பண்ணியிருக்கா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதையுமே என் பொண்ணு பண்ண டெக்கரேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னை விட அவள் பயங்கரமாக இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே யோசிப்பாள், க்ரியேட்டிவாக. கீழே வந்து பலூன்ஸ்லாம் பர்த்டே பாய் வந்து திரும்பி செகண்ட் அவுட்ஃபிட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டார். அவுட்ஃபிட் வந்து ரெடி ஆகிட்டு வந்து நின்றுட்டார். ஃபோட்டோ ஷூட் வந்து நின்றுட்டுருக்கு. ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்ருக்கோம். 30 நைட்ஸ் அவருக்கு, அதனால் 30 வந்து ஸ்டில்லு காமிச்சிட்ருக்காரு. பலூன் எல்லாம் பறந்து போகுது. அதுக்கப்புறம் என் பொண்ணு அதுக்கும் ஒரு ஐடியா பண்ணி அந்த பலூனை வந்து அவன் நிற்கிற இடத்துல, கேக் வெட்டமோ நிற்கிற இடத்துல அழகாக டபுள் டேப் போட்டு அதை ஒட்டிட்டா. கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கட்டும், அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அதையுமே வந்து ஒட்டிட்டா. ஸோ கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. ஸோ பக்கத்து வீட்டு பையன், குட்டி பையன் சொல்லலாம், அவன் அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸு. இப்போ எல்லாருமே வந்து கொஞ்சம் பேராக இப்போ தான் வந்து பசங்க வந்துட்டாங்க. இப்போ உள்ளே இருக்கானுங்க. நான் வெளியே வந்து இந்த 3 குட்டீஸ் மட்டும் இருக்குது பாருங்கள். எல்லாம் வந்து எல்லாம் பெட்ரூமில் வந்து விளையாடிட்டுருக்குதுங்க பேசிட்டு. அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. மற்றபடி இங்கே ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கவங்க. அந்த பசங்க வந்து 2 பேர் ட்வின்ஸு பாருங்கள், 2 பேரும் அது பாருங்கள் ரெட் கலர் ஷர்ட், 2 பேருமே வந்து ட்வின்ஸு. ஸோ அவங்களும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தானுங்க கேக் வெட்டுறதுக்காக. திரும்பவும் உள்ளே போனேன். விளையாடிட்டுருக்கானுங்க, வேறு ஒன்றும் தப்பாக இல்லை, சண்டை போடுறானுங்கன்னு நினச்சிக்காதீங்க. விளையாடி தான் இருக்கானுங்க பசங்க ஜாலியாக வந்துட்டு. அது பாருங்கள், அது ரொம்ப ஹாஷாலாம் பண்ணலை, ஜஸ்ட் விளையாடிட்டுருக்காங்க அவ்வளோதான் கீழே குனிஞ்சு. ஸோ இப்போ கேக் கட்டிங் டைம் வந்து ஆயிடுச்சு. ஸோ டீன்ஸ் பர்த்டேனால டீன்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். கண்டிப்பாக விஷ் பண்ண மறந்துடாதீங்க.
கண்டிப்பாக வந்து விஷ் பண்ணுங்கள். இப்போ கேக் கட்டிங்க்கு போயிடலாமா நம்ம? வாங்க. இது மாதிரி எப்படி உட்காந்துருக்குது? பர்த்டே டு யூ. அவ்வளோதான், நல்லபடியாக வந்து கேக் வந்து கட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு குழந்தை, ஆனால் எனக்கு தான் வந்து ஊட்ட வரான். அது பாய்னாலே அப்படி தான் இல்லை, ஆம்பளை பசங்களுக்கு வந்து அம்மா மேலே பாசம், பொம்பளை பசங்களுக்கு வந்துட்டு அப்பா மேலே பாசம்னா அது கரெக்டாக தான் இருக்குது. அவன் நேராக வந்து எனக்கு தான் வந்து ஊட்ட வந்தான். ஃபஸ்ட்டு எனக்கு ஊட்டிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து ஊட்டுறான். நான் தான் வீடியோ எடுக்கிறேன்றனால நான் வந்து என்னை காமிச்சிக்க முடியல. அண்ட் அப்புறம் அவங்க அக்காவுக்கு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு லைனாக வந்து ஊட்டிகிட்ருக்காரு அவர். அந்த இதுவும் போட்டிருக்கான் பாருங்கள் மேலே எல்லோ கலரு, அது கூட வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வாங்கினது தான். அது பத்திரமா எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதனால் வந்து யூஸ் ஆகுது திரும்ப. அவனுக்கு ஒரு விளையாட்டு, மேலே வந்து அந்த கேக்கெல்லாம் வந்து பூசி விளையாடிட்டு இருந்தானுங்க. ஆனால் அந்த கேக்கில் பெரிய கேக்கில் கை வைக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். அவன் ஊட்டுற கேக்கில் வந்து கையிலேருந்து எடுத்து மூஞ்சிலெல்லாம் பூசி அவனுக்கு வந்து ஒரு அதாவது கேக் ஃபேஷியல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க பசங்க. அதனால் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் வந்து விட்டுட்டேன், இதுதான் வந்து என்ஜாய் பண்ணுற இது இல்லை. ஸோ அதனால் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கு கூப்பிடணும், விளாடணுன்னு ஆசை. பட் ஒரு சில ரெண்டட் ஹவுஸில் வந்து அதெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்கல்ல. நாங்கள் பழைய வீட்டிலே இருந்தப்போவும் அந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு நடந்தது. பட் அவனுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து இதுவாக விளாட மாட்டான். வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்து அழகாக வந்து விளாடிட்டு இருந்து பாருங்கள். குட்டீஸு பக்கத்து வீட்டில் இருக்கிற பசங்க இவங்க 3 பேருமே. ஸோ அவங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுட்ருக்கான். ஊட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பீஸ் போடுறது தான். எல்லாருக்குமே வந்து அழகாக பீஸ் போட்டு கொடுத்துடலாம் பசங்களுக்கு. நான் வந்து அன்றைக்கி டின்னருமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். எல்லாருக்குமே டிஃபன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு. சரி சும்மா வந்து வர பசங்களுக்கு வெறும் கேக் மட்டும் எப்படி கொடுத்து அனுப்புறதுன்னு சொல்லிட்டு டிஃபன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். வெஜ்ஜு தான். அன்றைக்கி சாட்டர்டே வர வந்துடுச்சு பையனோட பர்த்டே. ஸோ அதனால் நான்வெஜ் வந்து எதுவும் ரெடி பண்ண முடியல. இல்லைனா நான்வெஜ்ஜே வந்து பசங்களுக்கு எல்லாருக்குமே வாங்கி கொடுத்துருப்பேன். அதனால் கேக்குமே வந்து எக்லெஸ் கேக்கு தான். அவர் வந்து பெரிய டெய்ரி மில்க் வந்து கிஃப்டாக வந்து வாங்கி கொடுத்துட்ருக்காரு குட்டீஸு. அவனுக்கு வந்து கிஃப்ட்டு வந்து இப்போ கொடுக்குறோம் எக்ஸைட்மெண்ட்டாக. அவனுக்கு பயங்கர சந்தோஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவன் கத்துறது. அவனுக்கு அதாவது நம்ம வந்து கோல்டு வாங்கி கொடுக்குறோம், சில்வர் வாங்கி கொடுக்குறோம், அதை விட இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் வாங்கி கொடுத்தா அவனுக்கு அவ்வளோ பிடிக்குது. ஏன்னா இப்போ ரொம்ப ஏஜ் வளர்ந்துட்டான் இல்லைங்களா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். ஏன்னா ரொம்ப கிரிக்கெட் பைத்தியமாக இருந்தான். இந்த பேட் வந்து அவன் எப்பயோ வந்து எனக்கு வாங்கி கொடுமான்னு கேட்டுட்டு இருந்தான். ரொம்ப நாளாக வந்துட்டு முன்னாடியே வந்து கேட்டுட்டு இருந்தான். ஆன்லைனில் வந்து போட்டு வாங்கி கொடுங்கன்னா அமேசானில் தான் வந்து வாங்கியிருக்கோம். 386 சம்திங் அந்த பேட்டு. ஸோ முன்னாடியே வந்து கேட்டுட்ருந்தான். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியில் வந்து கேட்டுட்ருக்கான். அவன் ஒரு 2 மந்த்ஸாக கேட்டுட்ருக்கான். நான் தோ வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்படியே நாளை கடத்தி கடைசியாக வந்து பர்த்டே அப்போ வந்து ஆர்டர் போட்டோம். அது வேறு எனக்கு பயமாக இருந்தது. மண்டே தான் வந்து டெலிவரி சொல்லிட்டாங்க. சாட்டர்டே வந்து பர்த்டே. என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. பட் பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவும் வரலை. நானும் வரும்னு பார்த்து வரல. சரி ஓகே விட்டுடலாம் அப்படின்ட்டு நான் யோசித்தேன். ஆனால் அன்றைக்கி ஈவினிங் வந்ததுங்க. 7 o'clock கேக் வெட்டுறோன்னா 5 o'clock வந்து ரீச் ஆகுது எனக்கு. எப்பா அப்படின்னு இப்பயாவது வந்ததே அப்படின்ற மாதிரி சந்தோஷமாயிடுச்சு. பட் இதெல்லாம் வந்து பக்கத்தில் நியர்பை ஷாப்பில் பொஷவாக்கமில் போயிட்டு வாங்கினோம். நானும் ஹஸ்பண்டும் போயிட்டு முன்னாடியே 2 days முன்னாடியே வந்து போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஹஸ்பண்ட் கூட வேறு எதாவது வாங்கி கொடுக்கலான்னாரு. நான் தான் சொன்னேன், இல்லை இந்த மாதிரி வாங்கி கொடுப்பா, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் வந்து ரொம்ப விரும்புவானே. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அவன் எக்ஸைட் ஆவான்ட்டு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். உடனே விளாடவே ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்த்துக்காங்க, வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. வீட்லேயே வந்து செம்மையாக வந்து அன்றைக்கி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க. அந்த பேட்டை வச்சுட்டு எல்லாருமே வந்து ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க உள்ளவே. ஆனால் பாவீங்களா, பர்த்டே செலிப்ரேஷனாக என்ன இது கேம் ஆடிட்டுருக்கீங்க. சரி ஓகே, அவங்க சந்தோஷம் தானே நம்மளுக்கு முக்கியம். அவன் சந்தோஷம், என் புள்ள சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். சொல்ல போனாக்கா அவன் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ஹாப்பி தான். அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இது வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்தது. எப்போம்மா போட்டிங்கன்னு. ஏன்னா அவனுக்கு வந்து தெரியாது. நாங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தார், எதுவுமே வாங்கடா அவனுக்கு கிஃப்ட்டு. அவர் சொல்லும் போது அவன் எதுவுமே சொல்லலை. ஓகேப்பா பரவாயில்ல, எனக்கு தான் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறீங்களே, எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி குழந்தை சொல்லிடுச்சு பாவம். ஆனால் எப்போவுமே நாங்கள் வந்து வருஷம் கிஃப்ட் வாங்கி கொடுப்போம். நான் லாஸ்ட்டு பர்த்டே விலாகில் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏன்னா போன வருஷம் வந்துட்டு அவனுக்கு வந்து வெள்ளியில் வந்து ஒரு செயின் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம். பட் என்ன தான் அந்த மாதிரி பொருள்லாம் வாங்கி கொடுத்தா அது பெரியவங்களுக்கு வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அவன் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பையனாக இருந்தால் அது சந்தோஷப்பட்டிருப்பான். பட் இந்த மாதிரி இந்த ஏஜில் வந்து அந்த 13-14 இயர்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தானே அவங்களுக்கு வந்து
வந்து ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறதோ ஷட்டில் விளையாடுறதோ அந்த மாதிரி ஐட்டம் தான் ரொம்ப வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து போயிடலாம்ட்டு நான் தான் வந்து இந்த ஐடியாவே கொடுத்தேன். ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் வந்துட்டு வேறு எதுனா தான் வாங்கி கொடுக்கலாம், வெளியில் பிரேஸ்லெட் மாதிரி வாங்கி கொடுக்கலாம் தான் அவரோட ஐடியா. பட் நான் என்ன சொன்னால் அவன் இல்லை ரொம்ப வந்து இப்போ கிரிக்கெட் ஆடிட்டுருக்கான், அதில் வந்து ஓவராக வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டுருக்கான். அமேசானில் வந்து நிறைய வந்து போட்டு வச்சுருந்தான். எனக்கு தெரியாமல் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் வந்துட்டு ஆட் டு கார்ட் போட்டு வைப்பாங்க இல்லைங்களா, என்னோடய ஃபோனில் தான் வந்து போட்டு வச்சுருக்கான். பட் நான் பார்த்தேன், ஆனால் லேட் ஆகிடும். ஏன்னா இதுவே வந்து பேட்டே வந்து எனக்கு 1 வீக் டைம் எடுத்துக்கிச்சு. எல்லாத்தையும் போட்டால் வருமோன்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ பேட் மட்டும் போடலாம், மற்றதெல்லாம் வந்து பால்லாம் வந்து நம்ம இங்கே நியர்பை வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா பேட் இதே மாதிரி எனக்கு இங்கே வெளியே கிடைக்குமான்னு டவுட் இருந்தது. அதனால் வந்து அதை மட்டும் ஆர்டர் போட்டுட்டு மற்றதெல்லாம் வந்துட்டு பொஷோக்கமில் வந்து ஒரு ஷாப் வந்து ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்லாம் எல்லாமே கிடச்சிது. ஸோ அங்கே போயிட்டு ஒரு பால் வந்து ஃபுல் ஒரு பாக்ஸே வந்து வாங்கி கொடுத்துட்டோம். ஏன்னா அப்பப்போ தொலைச்சி வர அவர். அதனால் வந்து அதாவது அவன் சந்தோஷப்பட்டானோ இல்லையோ, கூட இருக்க பசங்களும் அவ்வளோ சந்தோஷம். எல்லாருமே கற்றுனானுங்க. நீங்கள் பேக்ரவுண்ட் சவுண்டு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா எல்லா பசங்களும் வந்து அவங்க கூட தான் வந்து விளாடுவாங்க, இங்கே தான் வந்து விளாடுவாங்க. இல்லைனா இவர் தான் வந்து இங்கேருந்து அந்த செட்டு எல்லாமே வந்து தூக்கிட்டு போயிட்டு வெளியே போய் விளையாடிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டில் வருவார். மற்றபடி யாரும் பசங்க அந்தளவுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இவன் தான் வந்து எல்லாருமே எடுத்துகிட்டு போவான்றனால அவனுங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம். அந்த ஐட்டம்லாம் பார்த்த உடனே ஓய்னு கத்திக்கிட்டு எல்லாரும் விளாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க நீங்களே எவ்வளோ சந்தோஷத்தோடு விளாட்றாங்கன்னு. பட் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் வந்து கொடுத்தான். அவன் தான் வந்து பவுலிங் போடுற மாதிரி பேட்டிங் வந்து எல்லாருக்குமே, இது பாருங்கள் குட்டீஸ் கொண்டு எல்லாருக்குமே சான்ஸ் இருந்தது. ஸோ ஃபுல்லாகவே எல்லாருமே வந்து விளாட்லான்ட்டு எல்லாருமே குட்டியாக எல்லாருமே வந்து லாஸ்ட்டாக வந்து விளாடி ஹாப்பியாக வந்து முடித்தாங்க அன்றைக்கி விளாட்டை. அந்த குட்டி பாருங்கள், ஒரு குட்டி வந்து விளாட பாருங்கள், அந்த பேட்டு சைஸ் கூட இல்லை. அவர் வந்து விளையாடிட்டு இருந்தார் அழகாக. எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிது விளையாடுறதுக்கு. ஸோ ஹாப்பியாக வந்து அன்றைக்கி வந்து பர்த்டே வந்து சூப்பராக அவன் சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக போச்சு செலப்ரேஷன். அன்றைக்கி பர்த்டே செலப்ரேஷனு சிம்பிளாக வந்து நாங்கள் பண்ணாலும் அதை பாருங்கள், அவர் தூக்கக்கூட முடியல அந்த பேட்டை அவனால். எனக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. அவ்வளோ குட்டியாக வேறு இருக்கானா கீழ் வீட்டு பையன். ஸோ பரவாயில்ல குழந்தை ஆசைப்பட்றானேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அவர் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நான் வந்து ஓரத்துலனா அவங்கள பார்க்குறது தான் வேலையாக இருந்தது. ஸோ டிஃபன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த பாருங்கள் பெல்ட்டிலாம் அடிச்சுட்டு என்னென்னமோ ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து காமிச்சிட்ருக்கானுங்க. இப்போ வந்து கிஃப்ட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. பசங்க எல்லாருமே வந்து உள்ளே வந்து எங்கள் பெட்ரூமில் வந்துட்டு அங்கங்கே ஒன்று ஒழிச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து பொறுமையே கிடையாது அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனால். பட் இருந்தாலும் அவன் வந்து தேடுறேன்னு சொல்லி தேடிட்டு இருந்தான். ஆனால் க்ளூ கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு அவன் வந்து எல்லா இடத்துலையுமே தேடுறன்ற மாதிரி அந்த ட்ராயரில் வந்து திறந்து பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் க்ளூ கொடுத்துட்டு இருந்தாங்க. இது அதாவது இந்த இது வந்துட்டு கூலிங்கான பிளேஸில் வந்து இருக்காது, அதாவது இப்போ நாங்கள் 3 போனோம் அங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும், நைட்டில் வந்து தூங்கும் போது போடுவோம் அப்படி இப்படின்னா. அவன் வந்து நைட்டில் தூங்கும்போது போட்டோன்னா பெட்ஷீட்டா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான். அது ஜாலி மூமெண்ட்டாக போச்சு. பட் கத்திகிட்டே இருப்பாங்க, அதனால தான் நான் வந்து போடலை, வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் அது என்ஜாயாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து அவங்க வாய்ஸோடு பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கும். அதை பாருங்கள், ஃபேனு எப்போ தான் காமிக்கிறான், ஃபேனா இல்லை ஏசியா அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே வச்சுருக்கானுங்க. அவனுக்கு தெரியல, ஃபைனலாக வந்து கண்டுபிடிச்சிட்டான் அது ஒருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து லைட்டாக கூட தெரியல, கொஞ்சம் உள்ளே வச்சுட்ருக்காங்க பசங்க. ஸோ அதை எடுத்துட்டான் ஃபைனலாக, ஒரு கிஃப்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அதை வந்து இப்போ பிரிக்கிறார் அவர். பாருங்கள், நான் சொன்னல அவன் வந்து ஒரு பொருளையும் இது பண்ண மாட்டான். ஸ்டிக்கரை பிச்சு எங்கே ஒட்டி வச்சுருக்கான் பாருங்க, வாலில் வந்து ஒட்டிட்டான். இப்படி தான் வந்து பண்ணுவான். நம்ம தான் வந்து பார்த்து எடுத்து வைக்கணும் அவர் பொருளெல்லாம். அவர் வந்து அசால்ட்டாக அங்கே இங்கேன்னு கத்துறதை பாருங்கள். கிஃப்ட்டை பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் ஆல்ரெடி ஒரு லாஸ்ட்டு விலாகில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எந்த விலாக்னா, நம்ம தரங்கம்பாடி ஷூட்டிங் பிளேஸ் காமிக்கும் போது அந்த கத்திலாம் வந்து காமிச்சு பாருங்கள். ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் தான் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அது ஏன்னு தெரியல, அவங்க 2 பேருக்குமே வந்துட்டு நைஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் வந்து 2 பேருக்குமே பிடிக்கும். கத்திலாம் வந்துட்டு அது பாருங்கள் அப்படி வந்து மாட்டிக்கணுமா. அதாவது கீ செயின் வந்துட்டு நைஃப் வந்துட்டு அவனுங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுருக்கானுங்க போல இருக்குது, இவனுக்கு இது பிடிக்கும்ன்ட்டு. கரெக்டாக அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு வந்து இவங்களாம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 4 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாமே வந்து 4-5 இயர்ஸாக வந்து இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அவ்வளோ இதுவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவனுக்கு அழகாக வந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறது வந்து எனக்கு அவ்வளோ இதுவாக இருந்தது, சந்தோஷமாக. பரவாயில்ல அப்படின்ட்டு பசங்க அவங்க சின்ன கிஃப்டாக கொடுத்தாலும் அது வந்து மனநிறைவாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அவனுமே வந்து ரொம்ப ஹாப்பி. இந்த கிஃப்ட்லாம் வந்து பார்த்தா பெருசாலாம் வாங்கி கொடுத்துருந்தா கூட அவன் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான் போல இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ளூ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ நிற்கிற இடத்துல தான் இருக்குது அப்படின்னா அவன் பெட்டு தலைகாணி எல்லாத்தையும் பிச்சு அது உள்ளே கையை விட்டு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு இருந்தான் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
க்ளூஸ் வந்து நிறைய எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபைனலாக வந்து அதையும் கண்டுபிடிச்சிட்டான். பெட்டுக்கு அடியில் வந்து வச்சுருக்குறாங்க பசங்க. ஸோ அதையும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளோ பேர் கத்துற சவுண்டும் அவங்க கேட்டுச்சுங்க. அதனால தான் நான் வந்து வாய்ஸ் அப்படியே வந்து நான் கொடுக்கல. பயங்கரமாக கத்துறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விட்டுட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கிஃப்ட் வந்து பிரிச்சுட்ருக்காரு சாரு. அது பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து பிரிச்சுட்டு அந்த பேர்லாம் ஃபஸ்ட்டு அது வேறு வந்து க்ளூ. இது யார் வாங்கி கொடுத்தாங்க கண்டுபிடி அப்படின்னு வேறு வந்து சொல்லிட்டு இருந்தானுங்க. இந்த கிஃப்ட் யார் வாங்கி கொடுத்தது, இந்த கிஃப்ட் யார் வாங்கி கொடுத்தது. ஆனால் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சான். ஒரு 2-3 பேர் கண்டுபிடிச்சான். ஒருத்தர் வந்து சரியாக மாற்றி கண்டுபிடிச்சிட்டான். இதுதான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ கீ செயின் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி கீ செயினில் தான் வந்தது. பட்டு நான் காமிக்கிறேன் எல்லாமே வந்து என்னென்ன வாங்கி கொடுத்தாங்கன்ட்டு ஃபைனலாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அவன் ஒன்று ஒன்றும் காமிக்கிறதுக்கப்புறமா அவனுக்கு அதுவே ரொம்ப வந்து சந்தோஷம்தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு க்ளூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ சொல்லிகிட்ருக்காங்க. இந்த ஏரியாவில் தான் இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக பெரிய வீடியோவாக தான் போகும். பட் பசங்க என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக அதை அப்படியே வந்து போட்டிருக்கேன். ஸோ அவங்களோட என்ஜாய்மெண்ட்டுன்றனால அப்படியே வந்து போட்டிருக்கேன். பெருசாக ஒன்றும் இல்லை இதில். நெக்ஸ்ட் ஐட்டம் ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்காங்க அவன். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு கிஃப்ட்டு. செகண்ட் கிஃப்ட் இது தான், பேட்மேன் கீ செயின். அவனுக்கு கீ செயின் ரொம்ப பிடிக்கும். அவன் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கான். கீ செயின் எங்கே போனாலும் ஒரு கீ செயின் இல்லாமல் வரமாட்டான். எங்கன்னா வெளியே போனால் கீ செயின் பார்த்துட்டானா வாங்கிட்டு வருவான். இன்னும் அடுத்த கிஃப்ட்டும் வந்து கண்டுபிடிச்சிட்டான். பீரோக்கு அடியில் வந்து வச்சுருந்தானுங்க. அதுதான் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு துணி வைப்போம் அப்படின்னா அவன் வந்து செல்ஃபு அதெல்லாம் வந்து காமிக்கிறான். அவன் பீரோவை காமிக்கிறான். என் பீரோ பக்கத்தில் நிற்கிறான். அதை வந்து அவன் காமிக்கவே இல்லை. அதனால் நான் இதுடா அதுடா அப்படின்னு அவனுங்களும் சொல்லி கடைசியாக வந்து அந்த பீரோவை தான் வந்து செலக்ட் பண்ணி அப்பா அப்படின்ட்டு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டான். இதுவுமே கீ செயின் தான். ஆமாம், கீ செயின் தான் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதான் அவனுக்கு பிடிக்குன்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. அது பாருங்க, ஹாப்பி ஆகிட்டார் அவர். ஒரே சந்தோஷம்தான் அவருக்கு. எல்லாமே வந்து அவருக்கு பிடிச்ச கிஃப்டாக வந்து வரவும் பயங்கர ஹாப்பியாக. மெஸ்ஸி, அந்த ஃபுட்பால் பிளேயரா மெஸ்ஸின்னு சொல்லிட்டு அவரோடது கீ செயின். ஸோ அதுவும் வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து கண்டுபிடிச்சிடும். அடுத்த ஐட்டமும் அங்கேயே தான் இருக்குது அப்படின்னு சொன்னானுங்க. ஸோ அதனால் அங்கேயே வந்து ஆனால் அந்த ரூமையே வந்து பெரட்டி போட்டாங்க. நான் வந்து நீட்டாக வந்து வச்சுருந்தேன் அந்த ரூமை, கொஞ்சம் அப்படியே பெரட்டி போட்டு ஒரு வழி ஆக்கிட்டாங்க. அந்த பெரிய பொம்மையெல்லாம் கிழிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து அதை அழகாக தைச்சி இப்போ நீட்டாக்கிட்டாங்க அந்த பொம்மையை. அது அவங்க அத்தை, என் பொண்ணுக்கு வந்து அவங்க சின்ன அத்தை கொடுத்த கிஃப்ட். அவ்வளோ பெரிய பொம்மை டெடிபேர், அந்த பர்பிள் கலர் டெடிபேர். அதை வந்து கிழிச்சு ஒரு வழி ஆக்கிட்டானுங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடி. அதுக்கப்புறம் அதை உட்காந்து மறுநாளே என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் வந்து அழகாக வந்து அதை தைச்சி நீட்டாக வந்து ஆக்கிட்டாங்க அந்த பொம்மையை. இல்லைனா விட்டோன்னா அது ரொம்ப மோசமாக போயிடும். அதனால அழகாக வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த கிஃப்ட் வந்து பிடிச்சிட்ருக்காரு. இதுவுமே கீ செயின் தான். அது ஒரு மாதிரி அந்த ஸ்பின்னர் சுத்தம் பாருங்கள், அந்த மாதிரி வந்து இருந்தது இந்த கீ செயின். நல்லா இருந்தது. இதுவுமே வந்து நல்லா இருந்தது இந்த கிஃப்ட்டும். எல்லா கிஃப்ட்டுமே அவருக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டு. நாங்கள் பாருங்க, பேட்மேன் அப்படி சொல்கிறாரு. அதில் வந்து பேட்மேன்ட்டு போட்டிருக்கு, அந்த வேர்டிங் வந்து போட்டிருந்தது. பட் கோல்டன் கலரில் தான் இருந்தது, பிளாக் கலரில் இல்லை. அது வேறு மாதிரி கீ செயின் பேட்மேனு. இந்த கீ செயின் வந்து வேறு மாதிரி இருக்குது. அதை பாருங்கள், ஸ்பின்னர் மாதிரி சுத்தம். ஸோ பேட்மேன் சொல்லிட்டு. ஸோ அது இன்னொரு கிஃப்ட்டு. இதுதான் வந்து அந்த நைஃபு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு சொன்ன பாருங்க. அது ஒரு பவுச்சோடு போட்டு ஷார்ப்லாம் கிடையாதுங்க. நீங்கள் யாரும் பயப்படணுன்னு அவசியம் கிடையாது. சும்மா அது மொக்க கத்தி தான். பார்க்க அப்படி தெரியுது உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்க மாதிரி. ஷார்ப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு மொக்க கத்தி தான். பட் ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது பார்க்க. ஒரு ஆன்டிக் டிசைன். அது பாருங்கள், நான் சொன்னேன் என் ஹஸ்பண்ட் பாருங்க வந்துட்டார். சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காமி அப்படின்ட்டு எடுத்து பார்த்துட்ருக்காரு. அதை பாருங்கள் எவ்வளோ கீ செயின் வச்சுருக்கான் பாருங்கள். நிறைய கீ செயின் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பாருங்கள், ஹஸ்பண்ட் இன்னொரு கத்தி எடுக்குது. அது பாருங்கள், இப்படி பண்ணால் வரும் அந்த கத்தி. எதுவுமே ஷார்ப்லாம் வந்து இருக்காது. நீங்கள் வந்து குழந்தைங்கிட்ட இதெல்லாம் கொடுக்குறீங்கன்னு வந்து என்ன கேட்காதீங்க. கண்டிப்பாக ஷார்ப் கிடையாது. அப்புறமா அந்த தாரோட அந்த சுத்தியல் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து வச்சுருக்கான் அவன் கலெக்ஷன்ஸ். அங்கே பாருங்கள், ஒரு டப்பா ஃபுல்லாக வந்து வச்சுருக்கானா பார்த்துக்கோங்க. ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க பசங்களுக்கு. அவங்க வந்துட்டு எங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கல அப்படின்னு அந்த குட்டி பையன் வந்து ஒரே ஏன்னா பையனுக்கு வந்து எல்லோரும் கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருக்கும் ஒரு கிஃப்ட்டு. ஸோ வந்து டிஃபன் வந்து வந்துடுச்சு. பரோட்டா அண்ட் இட்லி தான் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். வெஜிடேரியன் அப்படின்றனால டிஃபன் ஐட்டமாக போயிடலான்னு சொல்லிட்டு பரோட்டா அண்ட் இட்லி வந்து இருந்தது. கொஞ்சம் தான் பார்த்துருப்பீங்க பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. அப்புறம் தேங்காய் சட்னி அண்ட் இது வந்து ஒரு வெஜ்ஜு குருமா மாதிரி இருந்தது. இது வந்து சன்னா கிரேவி அண்ட் இந்த குருமா ஒன்று. அதுக்கப்புறம் சாம்பார், அப்புறம் வடகரி அதை வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த பிளேட் வந்து எஸ்பெஷலி உங்கள்கிட்ட காமிக்கணுன்னே இருந்தேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா கரும்பு சக்கையில் வந்து செஞ்சுருக்க பிளேட்டுங்களாம். நான் வந்து பிளேட் வந்து அந்த பாக்கு மட்டை தட்டு கண்டுபிடிச்சிட்டேங்க, அதான் நினைக்கிறேன். அது வாங்க வந்து போயிருந்தேன் கடைக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிளாஸ்டிக் ஆனன்ட்டு நான் கேட்டேன். பட் அவங்க இல்லை இது வந்துட்டு
கரும்பு சக்கையில் செஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.